பெரும் கவலை என்னுடைய இதயத்தை சூழ்ந்திருப்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நேர கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலே மன்றத்தை நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிவேன். ஆனாலும் ஒரு காலத்தின் தேவை குறித்து இந்த கவலையை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அரசமைப்பு சாசனத்தினுடைய அடித்தளத்துக்கு எதிராக அரசியல்வாதிகள் பல்வேறு தளங்களிலே இருந்து குரல்களை எழுப்புவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நீதிமன்றம் என்று நான் நம்பிக்கையோடு கருதுகிற நீதிமன்றங்களிலிருந்தே அரசமைப்பு சாசனத்தின் அடித்தளத்திற்கு எதிரான குரல்கள் வருகிறது என்று சொன்னால் பெரும் கவலையை இந்த மன்றத்திலே பதிவு செய்ய வேண்டியது எனது கடமை என்று நான் கருதுகிறேன். நீதிமன்றத்தின் மிக அடிப்படையான கட்டமைப்பு செப்பரேஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு. சட்டங்களை இயற்றுகிற உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு உண்டு. அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் எக்ஸிகியூட்டிவ்ஸ். இவர்களுக்கு இடையில் இருக்கிற முரண்களை அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் தீர்த்து வைக்க வேண்டிய கடமை நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. ஆனால் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் என்று சொல்லக்கூடிய வரம்புகளை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிபதிகள் மீறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆழ்ந்த கவலையோடு இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டது. என் கையிலே அண்மையிலே 20ஆம் தேதி மதுரை அமர்வு வெளிப்படுத்திய ஒரு தீர்ப்பை நான் கையிலே வைத்திருக்கிறேன். அமித் மாளவியா வெர்சஸ் தமிழக அரசு என்கிற அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எதிராக புனையப்பட்ட இந்த வழக்கில் நீதிமன்றம் தனது கருத்தை சொல்லி இருக்கிறது. பல நேர்வுகளில் உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லலாமே தவிர கருத்து சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை மீறி மதுரை நீதிமன்ற அமர்விலே இருக்கிற மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த மண்ணில சனாதனத்தை ஒழிப்பது என்று சொன்னால் சனாதனத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரையும் ஒழிப்பது, அது இனப்படுகொலைக்கு இணையானது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏழ்மையை ஒழிப்பது என்று சொன்னால் ஏழைகளை ஒழிப்பது என்று பொருளா? அரசமைப்பு சாசனத்தில் ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தீண்டாமைக்கு ஆட்பட்டிருக்கிறவர்களை ஒழிப்பதா, தீண்டாமை செய்கிறவர்களை ஒழிப்பதா? ஆணாதிக்கத்தை ஒழிப்பது என்று சொன்னால் ஆண்களை எல்லாம் ஒழிப்பதா? ஆகவே மதுரை நீதிமன்ற அமர்வு தனது வரம்புகளை மீறி அரசமைப்பு சாசனத்தினுடைய அடித்தளமாக இருக்கிற செப்பரேஷன் ஆஃப் பவர் என்கிற எல்லைகளை கடந்து நகர்ந்திருக்கிறது என்பதை மிகுந்த வேதனையோடு இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அண்மை காலத்தில் திருப்பரங்குன்றத்திற்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகள் ஒரு பேரலல் கவர்மெண்டாக, ஒரு இணை அரசாங்கத்தை நீதிமன்றங்கள் நிகழ்த்த முனைகிறதோ என்கிற வேதனையை தருகிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே இருக்கிற முரண்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எவ்வாறு ஒரு ஆய்வு குழுவை உருவாக்கினாரோ, ஆணையத்தை உருவாக்கினாரோ, அதை போல நீதிமன்றங்களில் இருக்கிற டிரான்ஸ்பர், அப்பாயின்மெண்ட், போர்ட்போலியோ அலாட்மெண்ட் எதிலுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. இவர்கள் மத்திய அரசினுடைய ஈடியிலே வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள், உடனடியாக நீதிபதிகளாக வந்து விடுகிறார்கள். புறக்கடை வாசல் வழியாக கொலிஜியத்திலே எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே நீதிபதிகளாக வந்து தமிழகத்தினுடைய மரபுக்கு எதிராக இருக்கிற இந்த சூழலை ஆய்வு செய்ய வேண்டியது தமிழக அரசாங்கத்தினுடைய கடமை. ஆகவே தமிழக அரசு இந்த நீதிமன்ற சூழலை ஆய்வுக்குட்படுத்தி இந்த நீதிமன்ற சூழலில் நீதித்துறையின் மாண்பை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரை செய்யக்கூடிய வகையில் ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் பணிவோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.